இந்த இடம் நான் நின்று பேசுகிற இடம் எபிரோன் என்கிற இடம். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஒரு பெரிய பட்டணம் இது. ஆபிரகாம் வாசம் பண்ணின ஒரு இடம் இது. தாவீது முதலாவது ராஜாவாக்கப்பட்டு 7 வருஷம் அரசாட்சி செய்த ஒரு இடம் இது. சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான்னா பலனடைவான், உயர்த்தப்படுவான். அதான் அதுக்கு அர்த்தம். சுத்தமான கைகள் உள்ளவன். நம்முடைய கைகள் சுத்தமா இருக்கணுமா? முக்கியமான யோசித்து பாருங்க. அரசாங்கத்துல நீங்க பணி செய்யறீங்களா? கவர்மெண்ட் ஆபீசர்ஸ பணி செய்யறீங்களா? அரசாங்கத்துல பணி செய்தா நிறைய கை ரொம்ப சுத்தங்க, அதாவது நான் லஞ்சம் வாங்குவதில்லை அப்படி சொல்றது கேட்டிருக்கீங்களா? லஞ்சம் வாங்கின என்ன அர்த்தம்? உடைய கைகள் அசுத்தமாக்கப்பட்டு விட்டது, கரைப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அவங்களை எப்படி ஆண்டவர் உயர்த்த முடியும்? லஞ்சம் வாங்கினதெல்லாம் இன்னைக்கு உயர்ந்த பதவியில இருக்கிறானே, மினிஸ்ட்ரி பதவி கிடைக்குது, போஸ்ட்ல உயர்த்தப்படுகிறான், மேலும் மேலும் லஞ்சம் கொடுத்தே உயர்த்தப்படுகிறான், வாங்கிய பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உலக பிரகாரமா உயர்த்தப்படலாம், நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. ஒரு நாள் சடிதி ஒரு ஆபத்து வரும்போது அவனை தப்புவிக்க யாராலுமே முடியாது. அப்படிப்பட்ட எத்தனை சம்பவங்களை நம்ம தேசத்துல கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இருதயம் சுத்தமா இருந்தா தேவன் அவன் பட்சத்துல நின்று பாதுகாப்பார், பலப்படுத்துவார், உயர்த்துவார் என்பதாகத்தான் அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த நாள் அரசாங்கத்துல பணி செய்தா நீங்க முதலாவது தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை உணரணும். ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. எனி டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்தாலும், ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருக்கலாம், தாசில்தாரா இருக்கலாம், அது மாதிரி கலெக்டரா இருக்கலாம், காவல்துறை அதிகாரியா இருக்கலாம், ஒரு கல்வித்துறை அதிகாரியா இருக்கலாம், விவசாயத்துறை அதிகாரியா இருக்கலாம். நீங்க எந்த விதமான அரசாங்க பணியில இருந்தாலும் நீங்க தேவனுடைய ஊழியக்காரர் என்று வேதம் சொல்லுகிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்கு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் நாங்க இந்த அரசியல்வாதிகள் அவங்க எல்லாம் வரும்போது அதிகாரிகளை கனப்படுத்துவதற்கு காரணம் வேதத்தில் அப்படி அவங்களை பற்றி சொல்லப்பட்டதுனால. அப்ப தேவன் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார், எவ்வளவு ஒரு கரிசனையோடு நோக்கி பார்க்கிறார். கையை சுத்தம் இல்லாம நீங்க லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி நீங்க உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணும்போது தேவனுடைய உள்ளத்தை எவ்வளவு அதை காயப்படுத்தும், சமுதாயத்தை அதை பாதிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் இப்படி துணை நிற்பார் இல்ல? அப்போ கைகளில் சுத்தம் உள்ளவனை தான் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதனால உங்களுடைய சம்பாத்தியம் நியாயமானதா இருக்கணும். கள்ள சம்பாத்தியம், ஏமாற்றி சம்பாத்தியம் பண்ணுவது, உங்களுடைய வருமானம் அடுத்தவங்களை கொள்ளையடிப்பது, அநேக சம்பாத்தியம் பண்ணுவதெல்லாம் இருந்தா உங்களுடைய கை சுத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப கைகள் சுத்தமா இருப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். நீங்க ஒரு காரியம் செய்றீங்க, நீங்க அதிகமான லாபம் வச்சு சம்பாதிக்கிறது கூட அநியாய சம்பாத்தியம் தான் வேதம் சொல்லுகிறாரு. பிசினஸ் பண்ணா கூட லாபம் கூட நியாயமா இருக்கணும். எதை செய்தாலும் நியாயமா இருக்கணும். அநியாய சம்பாத்தியத்துக்கு கை நீட்டக்கூடாது. அப்ப ஆண்டவரிடத்துல சொல்லு, ஆண்டவர் என் கைகள் சுத்தமா இருக்கணும். நீ இயேசுடைய கைகள் நமக்காக ஆணியடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது நினைக்க, நம்முடைய கைகளால் செய்த பாவத்திற்காக அவருடைய கைகளில் ஆணியடிக்கப்பட்டது. நம்ம நினைக்கிற சிகரெட் பிடிக்கிறது, அந்த குடிக்கிறதற்கு மதுபான பாட்டில பிடிக்கிறது, இதுதான் கையை அசுத்தம் நினைக்கிறோம். லஞ்சம் வாங்குவது, அநியாய சம்பாத்தியம் பண்ணுவது, அநியாயமான வருமானத்தை ஈட்டுவது, இது கூட கரைப்படுத்துகிற காரியம்தான். அதை உணர்ந்து நம்ம அர்ப்பணித்து கொண்டு என் கைகள் சுத்தமா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படியே ஆண்டவரே என் கைகள் சுத்தமா இருக்கணும், வருமானம் சுத்தமா இருக்கணும், என் கைகளை அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கைகளில் ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தீரே, அந்த ரத்தத்தினால் என் கைகளை கழுவி பரிசுத்தப்படுத்தி இனி நான் அநியாய சம்பாத்தியம் செய்யாதபடி என் கைகளை காத்துக்கொள்ள என் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.